அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1011. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 80. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயப்பட்டதின் காரணத்தினாலே அந்த பயத்தை நீக்குவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு யுக்தியை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். பயம் ஏற்படும் நேரம் வலது கையை இடது விழா பக்கமாகவும் இடது கையை வலது விழா பக்கமாகவும் சேர்த்து அணைத்துக் கொள்ளும் என்று. அப்படி அணைக்கும் போது அப்பயம் வெளியாகிவிடும் என்று. மேலும் இவ்விர அத்தாட்சிகளுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனிடத்திலே சென்றார்கள். அது பற்றியும் அல்லாஹ் கூறுகின்றான். فَلَمَّا جَاءَهُمْ مُوسَى بِآيَاتِنَا بَيِّنَاتٍ قَالُوا مَا هَذَا إِلَّا سِحْرٌ مُفْتَرًى وَمَا سَمِعْنَا بِهَذَا فِي آبَائِنَا الْأَوَّلِينَ. ஆகவே மூசா அவர்களிடம் நம்முடைய தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்தபோது அவர்கள் இது இட்டுக்கட்டப்பட்ட சூனியமே அன்றி வேறில்லை. இன்னும் நம்முடைய முன்னோர்களான நம் மூதாதையர்களிடத்திலும் இதை நாம் கேள்விப்பட்டதில்லை என்று கூறினார். அப்போது மூசா கூறினார், என்னுடைய இறைவன் தன்னிடமிருந்து நேரான வழியை கொண்டு வந்தவர் யார் என்பதையும் இறுதியாக சொர்க்க வீடு யாருக்காக உள்ளது என்பதையும் நன்கறிவான். நிச்சயமாக அக்கிரமம் செய்வோர் வெற்றி பெற மாட்டார்கள் என்றும் கூறினார். இன்னும் ஃபிரௌன் சொன்னான், பிரமுகர்களே, என்னை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் இருக்கின்றான் என்பதாக நான் அறியவில்லை. ஆதலின் ஹாமானே, களிமண் மீது எனக்கு தீயை மூட்டி செங்கற்கள் செய்து பிறகு எனக்காக ஒரு உயரமான மாளிகை கட்டுவாயாக. அதன் மேல் ஏறி நான் மூசாவின் இறைவனை எட்டி பார்க்க வேண்டும். மேலும் நிச்சயமாக நான் இவரை பொய்யர்களில் உள்ளவராக கருதுகிறேன் என்று அவன் கூறினான். ஆக மமதை, ஆணவம், அகம்பாவம், சர்வாதிகாரம், அழிச்சாட்டியம், அநியாயம் இவைகளின் ஒட்டுமொத்த உருவமாக திகழ்ந்த ஃபிரௌன் இவ்வாறு பிதற்றினான். ஆனால் அல்லாஹ் அவனை அழிப்பதற்காக அவனுடைய அரண்மனையிலேயே எதிரிடத்தில் இருந்தல்ல, அவன் தன்னுடைய உறவு என்ற முறையிலே நேசமாக பாசமாக வளர்த்த அந்த வளர்ப்பு பிள்ளையே அவர்களுக்கு எதிராக இறை தூதராக அனுப்பி வைத்தான். மேலும் அவர்கள் இறை தூதராவதற்கு முன்னால் பாலியத்தை தாண்டிய பருவ வயதிலே அவர்கள் ஒரு கொலையை செய்திருந்தும், ஷைத்தானுடைய தீங்கால் அந்த சம்பவம் நிகழ்ந்திருந்தும் அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான், அவர்களுக்கு மன்னித்து அவர்கள் இவர்கள் பேரில எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாத அளவிலேயும் ஆக்கி இந்த இரு அத்தாட்சிகளையும் அவர்களோடு அனுப்பியவுடன் அவன் விக்கித்து போய்விட்டான், திகைத்து போய்விட்டான். அவனுக்கு சொல்ல எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில்தான் அவன் சொல்கிறான், ஹாமானே, மந்திரியே, ஒரு பெரிய செங்கல் சூளை வை, அதுல நிறைய கற்களை ஏற்பாடு செய், தீமூட்டி உயரமான ஒரு கோபுரத்தை அமைத்து அதன் மேல் ஏறி நான் இவர் சொல்லக்கூடிய ரப்பை நான் பார்க்க வேண்டும் என்கிறான். ஏனென்றால் இவன் அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் ரப்புகளுக்கெல்லாம் பெரிய ரப்பு, என்னைத்தான் வணங்க வேண்டும், என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி கொண்டிருந்த அவன் வணக்கத்திற்குரியவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் நித்திய ஜீவன், நிலையான அரசன், எவரையும் பெறாதவன், எவராலும் பெறப்படாதவன், அவன் தேவைகளற்றவன், தேவைகளை நிறைவு செய்யக்கூடியவன், அவனுக்கு ஒப்பாக மிக்காக யாரும் இல்லை, எதுவும் இல்லை, எல்லாம் அழிந்தாலும் அவன் மட்டும் நிலைத்திருப்பான் என்று அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த போது அவன் திகைத்து விட்டான். இதை மாபெரும் சூனியம் என்று சொன்னான். பட்டணங்களுக்கு ஆள் அனுப்பி அவன் சூனியக்காரர்களை எல்லாம் ஒன்று திரட்டினான். அதையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், இன்னும் வரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.